நடிகராக இருந்து அரசியல்வாதியாக மாறியுள்ள விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சாரம் தற்போது பல கேள்விகளை எழுப்பி வருகிறது. மற்றொரு பக்கம் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, சீமான் போன்ற அரசியல் தலைவர்கள் தினமும் பல தொகுதிகளில் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். ஆனால் விஜயின் நிலை வேறுபட்டதாக உள்ளது. அவர் செல்லும் தொகுதிகளை விட ரத்து செய்யும் பிரச்சாரங்களே அதிகமாக இருப்பது தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும் முக்கிய விஷயமாக மாறியுள்ளது. ஒரு நாளில் ஒரு தொகுதியில் பிரச்சாரம் செய்தால் அதற்கு பிறகு 2 நாட்கள் ஓய்வெடுத்து வருகிறார் விஜய். இதனால் இன்னும் ஒரு வாரம் மட்டுமே உள்ள நிலையில் மிகவும் குறைந்த தொகுதிகளில் மட்டுமே அவர் பிரச்சாரம் செய்ய முடியும் என்ற நிலை உருவாகியுள்ளது. கடலூரில் 2 பிரச்சாரங்கள் ரத்து செய்யப்பட்டன. தூத்துக்குடியில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. மேலும் சென்னை வில்லிவாக்கம், அண்ணா நகர், டி நகர், சைதாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் அனுமதி இருந்தும் விஜய் பிரச்சாரங்களை ரத்து செய்துள்ளார். இந்நிலையில் இன்று டி நகர், 1000 விளக்கு, எழும்பூர், புரசைவாக்கம் ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. நீலாங்கரையில் உள்ள வீட்டிலிருந்து பிரச்சார வேனில் டி நகருக்கு வந்த விஜய் அங்கு பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பேசாமல் சென்றது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து 1000 விளக்கு தொகுதியில் வள்ளுவர் கோட்டம் அருகே வேட்பாளர் ஜே.சி. பிரபாகருக்கு ஆதரவு தெரிவித்தார். பின்னர் எழும்பூரில் பிரச்சாரம் செய்வார் என எதிர்பார்த்த ரசிகர்கள் காத்திருந்த போதும் அந்த நிகழ்ச்சியும் ரத்து செய்யப்பட்டது. இரவு 9 மணி வரை அனுமதி இருந்தும் மாலை 6 மணிக்கே விஜய் வீடு திரும்பியுள்ளார். பூந்தமல்லி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக தகவல் கிடைத்ததாலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் மாலை 6 மணிக்கு பிறகு விஜய் எங்கும் பிரச்சாரம் செய்வதில்லை என்பதும் கவனிக்கத்தக்க விஷயமாக உள்ளது. இவ்வாறு தொடர்ந்து பல தொகுதிகளில் பிரச்சாரங்கள் ரத்து செய்யப்படுவது தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது.